இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 31 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதோ நீங்களும் உங்கள் வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள், அவரையே தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் தினம் தினம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், அக்கிரமத்திலிருந்து விடுபட வேண்டும். இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் ரட்சித்து கொள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஒருவராலே ஆகும். வேறொருவரும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க இயலாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்காக தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தினார். இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தால் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து பரிசுத்துக்குள்ளாய் கொண்டு சேர்த்து அவர் பரலோகத்திற்கும் நம்மை கொண்டு சேர்க்க வல்லவராயிருக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுபடுகிறோம். எனவே கர்த்தரை நம்பி அவரை தேடி வரும்பொழுது நம் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.